வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறேன். ஆமா, ரொம்ப சிறப்பான ஒரு தேடல் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு தயாராயிட்டு இருக்கலாம், அல்லது டிராஃபிக்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆவல்ல கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்க நேரத்துக்கு முழுமையான மதிப்பு கொடுக்கற வகையில தான் இந்த பதிவு இருக்க போகுது. சரியா சொன்னீங்க. ஒரு அற்புதமான தேடலை நம்ம இன்னைக்கு நிகழ்த்த போறோம். இன்றைய ஆழமான தேடல் எதை பற்றியது தெரியுமா? ஓஷோ அவர்கள் தம்மபதம் குறித்து ஆற்றிய 81வது சொற்பொழிவு ஆடியோவை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த அலசல். இந்த மூலப்பொருள் உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஆமா, இந்த தேடலோட மிஷன் என்னன்னா, சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் கூறிய தத்துவங்கள் எப்படி இன்றைய நவீன உளவியலோடு, அதாவது மாடர்ன் சைக்காலஜியோடு அப்படியே ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா ஈகோ மனிதனை எப்படி ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறதையும், உண்மையாவே கவனிக்கும் திறன், அதாவது செவிமடுக்கும் கலைனா என்ன அப்படிங்கிறதையும் நாம அலச போறோம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையின் இறுதித் தருணம் குறித்த சில ஆழமான உண்மைகள், இது எல்லாமே இந்த மூலப்பொருள்ல இருந்து பிரித்தெடுத்து நம்ம சுவாரஸ்யமா விவாதிக்க போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்புல என்ன ரொம்பவே கவர்ந்த விஷயம் என்னன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நாம சந்திக்கிற மன உளைச்சல்களுக்கும், கார்ப்பரேட் கல்ச்சர்ல நாம பார்க்குற ஈகோ பிரச்சனைகளுக்கும் எப்படி ஒரு நேரடி தீர்வா இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. உண்மைதான். நாம இன்னைக்கு விவாதிக்க போற ஒவ்வொரு கதையும் வெறும் தத்துவம் கிடையாது. அது மனித மனதின் ஆழமான அடுக்குகளை, அதோட இருட்டான பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. ஆமாம், அதனால நாம நேராக முதல் விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். இது ஈகோவோட வலைய பற்றியது. சரி, சொல்லுங்க. மூலப்பொருள்ல ஓஷோ புத்தரோட காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். ஒரு இளைஞன் அவன் சந்நியாசம் வாங்கிக்கிறான். ஓகே. ஒருத்தர் சந்நியாசம் வாங்கின பிறகு பொதுவா என்ன பண்ணிருக்கணும்? அமைதியா தியானம் பண்ணிருக்கணும், உலக ஆசைகளை விட்டுருக்கணும். ஆனா இவன் அப்படி பண்ணல. வேற என்ன பண்ணா? காரணமே இல்லாம மற்றவர்களை விமர்சிக்கிறதும், தன் குடும்பத்தோட பெருமையை பற்றி தற்பெருமை பேசுறதும் தான் அவனோட முழு நேர வேலையா இருந்திருக்கு. அதாவது சந்நியாசம் வாங்கியும் ஈகோ போகல. யாராவது மத்தவங்களுக்கு தானம் கொடுத்தா உடனே அவன் குறுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு தானமா? எங்க குடும்பத்துல எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? எங்க தாத்தா காலத்துலலாம் மூட்டை மூட்டையா அள்ளி கொடுப்போம் அப்படின்னு பெருமை பீத்திக்கும். ஆனா உண்மையில அவன் பின்னணி எப்படிப்பட்டது? அதுதான் சுவாரஸ்யமே. உண்மையில அவன் பின்னணிய போய் பார்த்தா அவன் ரொம்ப சாதாரணமான, சொல்லப்போனா வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். அவன்கிட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆச்சரியமா இருக்கே. இப்ப என் கேள்வி என்னன்னா, உலகத்தையே திறந்துடான் அப்படின்னு வந்த ஒருத்தன் ஏன் இப்படி போலி அடையாளம் வச்சுக்கிட்டு சீன் போடுற மாதிரி நடந்துக்கணும்? இது ஒரு அருமையான உளவியல் உதாரணம்னு சொல்லலாம். இங்கதான் நவீன உளவியலாளர் ஆல்ஃபிரட் ஆட்லர் சொன்ன தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கோட்பாடு உள்ள வருது. ஓ, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இத துல்லியமா கணிச்சிருக்கார். ஆட்லர் என்ன சொல்றாருன்னா, உள்ளுக்குள்ள யாருக்கு மிக கடுமையான தாழ்வு மனப்பான்மை இருக்கோ அவங்க தான் வெளியில தங்களை ரொம்ப உயர்ந்தவங்களா, பெரிய ஆட்களா காட்டிக்க முற்படுவாங்க. அதாவது அவங்களோட குறைய மறைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இந்த சன்னியாசியோட மனசுக்குள்ளதான் ஒரு ஏழை, தனக்கு எந்த பின்னணியும் இல்ல அப்படிங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குறைய மறைக்க அவனுக்கு ஒரு கேடயம் தேவைப்படுது. அந்த கேடயம் தான் தற்பெருமை. அது ஒரு சுவாரஸ்யமான பார்வைதான். ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. இயல்பாகவே மனிதர்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படும் இல்லையா? தான் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த மத்தவங்க பாராட்டணும்னு நினைக்கிறது மனித இயல்பு தானே. அதை எப்படி முழுமையா ஈகோன்னு நம்ம சொல்ல முடியும்? அங்கீகாரம் தேடுறது இயல்புதான், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த அங்கீகாரத்துக்காக மத்தவங்கள மட்டம் தட்டுறோம் பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இத விளக்க புத்தர் ஒரு மிக சிறந்த உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் அது? ஒருத்தர் உண்மையாவே ஆரோக்கியமா இருந்தா அவருக்கு தன்னோட உடல் உறுப்புகள் இருப்பதே தெரியாது. உதாரணமா, தலைவலி வந்தாதான் நமக்கு தலை ஒண்ணு இருக்கிற அருமையே தெரியும். ஆமா, தலை வலிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு உறுப்பு இருக்கிறதே நம்ம யோசிக்க மாட்டோம். அதேதான், கால்ல முள் குத்துனாதான் காலோட வலி தெரியும். எந்த வலியும் இல்லனா நாம நம்ம உடம்பு பற்றிய பிரக்னையிலே இருக்க மாட்டோம். அது போலவே உண்மையிலே சிறந்தவர்களா இருக்கிறவங்களுக்கு தாங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. அப்போ அந்த எண்ணம் வருதுனாலே பிரச்சனைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு அறிவாளி, அல்லது நான் ஒரு சாது அப்படிங்கிற நினைப்பு ஒருத்தருக்கு வருதுனாலே உள்ள ஏதோ ஒரு ஈகோவோட நோய் இருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியமான மனசுக்கு
தற்பெருமை தேவைப்படாது. வாவ், அந்த உடல் உறுப்பு உதாரணம் ரொம்பவே கணக்குச்சிதமா இருக்கு. நாம வலிய உணரும்போது தான் அந்த உறுப்பை கவனிக்கிறோம். அதே மாதிரி மனசுக்குள்ள வலி இருக்கும்போது தான் ஈகோ வெளியில கத்துது. மிகவும் சரியான புரிதல். இதே போல மற்றவர்களை விமர்சிக்கிறத பத்தி பேசும்போது எனக்கு மூலப்பொருளில் குறிப்பிட்ட இயேசுவோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அந்த பாவம் செய்த பெண்ணின் கதை. சரியா சொன்னீங்க. ஒருமுறை பாவம் செய்த ஒரு பெண்ணை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடிக்க வராங்க. அப்போ அங்க இருக்கிற இயேசு அந்த மக்கள் கிட்ட ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வி கேட்கிறாரு. உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதேதான். உடனே எல்லாரும் அமைதியா அவங்கவங்க கல்ல கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா தப்பு செய்யாத மனுஷனே இந்த உலகத்துல இல்ல. மத்தவங்கள விமர்சிக்கிறத நாம நிறுத்தணும் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. இந்த இடத்துல நாம ஒரு பெரிய உண்மைய புரிஞ்சுக்கணும். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவர்களை பற்றி குறை கூறுவதில், அவங்கள விமர்சனம் செய்வதில் நாம் எவ்வளவு சக்தியை செலவிடுகிறோம்னு யோசிச்சு பாருங்க. நிறைய எனர்ஜி அதிலே போயிடுது. ஆமா, ஆபீஸ்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவரை பற்றி குறை சொல்றதுலயோ அல்லது உறவினர்களை பற்றி புறம் பேசுறதுலயோ நம்மளுடைய எனர்ஜி முழுவதும் வீணாகுது. கண்டிப்பா. இதே சக்திய நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கும் தியானத்திற்கும் அல்லது ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கும் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நாம மத்தவங்களுக்காக தோன்ற குழியில கடைசில நாமே தான் விழுகிறோம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த ஈகோ நாம பெருமை பேசுறதுக்கு மட்டும் காரணமா இல்லாம நம்ம சுத்தி ஒரு பெரிய சுவரை எழுப்பிடுது. அந்த சுவர் நாம புதுசா எதையும் கத்துக்க விடாம, உண்மையை செவிமடுத்து கேட்க விடாம தடுத்துடுது. செவிமடுக்கும் கலைக்கு இது ஒரு பெரிய தடை. ஆமாம். இது அப்படியே நம்மள புத்தரோட வாழ்க்கையில நடந்த அடுத்த சம்பவத்துக்கு கொண்டு போகுது. உண்மையாக செவிமடுக்கும் கலை, அதாவது தி ஆர்ட் ஆஃப் ட்ரூ லிசனிங். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே கேக்குற மாதிரி நடிக்கிறோம், ஆனா உண்மையில கவனிக்கிறோமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுதான் புத்தருக்கும் நடந்திருக்கு. ஒரு முறை புத்தர் மிக ஆழமான தத்துவங்களை பற்றி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கார். ஆனா அங்க வந்திருந்த மக்கள்ல பலர் கொட்டாவி விடுறதும் தூங்குறதும் கவனிக்காம வேடிக்கை பார்க்கறதுமா இருக்காங்க. இத பார்த்த உடனே புத்தரோட சீடரன் ஆனந்தருக்கு கோபம் வந்திருக்கும். கோபமும் வருத்தமும் வருது. அவர் புத்தர்கிட்ட போயிட்டு, இப்படி யாருமே கவனிக்காத போது பாதி பேர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணடிச்சு பேசுறீங்க, நிறுத்திடலாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு புத்தர் சொன்ன பதில் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய தத்துவ திறப்பு. புத்தர் ரொம்ப அமைதியா சொல்றாரு, நான் சாத்தியங்களுக்காக பேசுகிறேன். அதாவது ஐ ஸ்பீக் டு தி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. சாத்தியங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, நான் சொல்றத 100 பேர்ல யாராவது ஒருவர் விழித்துக்கொண்டு முழுமையாக கேட்டாலும் அது பெரிய விஷயமே. அந்த ஒருவருக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு பொறுமை! அந்த ஒருத்தர் மாறினா அவர் மூலமா இன்னும் பல பேர் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. 100 பேர்ல 99 பேர் தூங்கினாலும் அந்த ஒரு விழித்திருக்கும் ஆன்மாவுக்காக பேசுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நிச்சயமா. இங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதே போல போதி தர்மரின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம இங்க இணைத்து பார்க்கணும். போதி தர்மர் சீனாவுக்கு போனப்போ நடந்ததா? ஆமா, போதி தர்மர் சீனாவிற்கு போனப்போ உண்மையான தகுதியுள்ள செவிமடுத்து கேட்கக்கூடிய ஒரு சீடல் வரும் வரை அவர் யார்கிட்டையும் பேசவே இல்ல. பேசவே இல்லையா? ஒரு குகையில சுவரை பார்த்தபடியே 9 வருடங்கள் தியானத்துல அமர்ந்திருந்தார். ஒரு நிமிஷம், 9 வருஷமா? சும்மா சுபத்தை பார்த்துக்கிட்டா மக்கள் அவரை பைத்தியம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைச்சாங்க. ஆனா அவர் அத பத்தி கவலைப்படல. தனக்கு பின்னாடி ஒருத்த உண்மையிலே கேட்கறதுக்காக வந்திருக்கான், அவனுக்கு அந்த பொறுமையும் தகுதியும் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் திரும்பியே பார்த்தார். வாவ், அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது கேக்கும் மனநிலை இல்லாதவங்க கிட்ட உண்மைய சொல்றது ஒரு செவிட்டு சுவட்ட பேசுறதுக்கு சமம் அப்படிங்கறத அவர் தன்னோட செயலால உணர்த்தினார். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அடிப்படையாத கேள்வி எழும்புது. மக்கள் ஏன் உண்மையை கேட்கறதுக்கு இவ்ளோ தயங்குறாங்க? புத்தர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானி பேசிட்டு இருக்கும்போது கூட ஏன் மக்கள் தூங்குறாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப நம்ம மீட்டிங்ல தூங்குறது வேற, அது போர் அடிக்கும். ஆனா புத்தர் பேசும்போதே தூங்குறாங்கன்னா இதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன காரணம் இருக்கு? இதுக்கு புத்தர் மிக தெளிவான 4 காரணங்களை அல்லது தடைகளை விளக்குறார். மக்கள் உண்மையை செவிமெடுத்து கேட்காம இருக்க இந்த 4 தடைகள் தான் முக்கிய காரணம்னு சொல்றார். அந்த 4 தடைகள் என்னென்ன? முதல் தடை ராகம், அதாவது அதீத ஆசை அல்லது பற்று. இத புத்தர் நெருப்பை போன்றதுன்னு சொல்றார்.
நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ யாராவது வந்து உங்ககிட்ட தத்துவம் பேசினா உங்களால கேட்க முடியுமா? நிச்சயமா முடியாது. காப்பாத்துங்கன்னு தான் கத்துவோம். அதே போல மனசு முழுசும் ஆசையில எரிஞ்சிட்டு இருக்கும்போது அமைதியான வார்த்தைகள் உள்ளே போகாது. ஓ, அதாவது எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடணும், இல்ல பெரிய வீடு கட்டணும்னு அந்த ஒரே சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரால வாழ்க்கையின் அமைதி பற்றிய பேச்சே உள்வாங்கவே முடியாது, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அடுத்து 2வது தடை துவேஷம், அதாவது வெறுப்பு. இத ஒரு பேய் கூப்பிடுறார் புத்தர். பேய் மாதிரியா? ஆமா, மனசுல வெறுப்பு பிடிச்சிருந்தா அது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி. பேசுறவர் மேலயோ அல்லது அவர் சார்ந்த விஷயத்தின் மேலயோ முன்கூடியே ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இவன் இப்படிதான் பேசுவான், இவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வெறுப்ப வளர்த்துக்கிட்டா அவங்க சொல்ற நல்ல விஷயங்கள் கூட நமக்கு எதிராதான் தோணும். உண்மைய உள்வாங்கவே விடாது. இது நாம தினமும் பார்க்குற விஷயம்தான். நமக்கு பிடிக்காத ஒருத்தர் எவ்வளவு நல்ல ஐடியா சொல்லாலும் அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். சரி, 3வது தடை என்ன? 3வது மோகம், அதாவது மயக்கம் அல்லது குழப்பம். இத ஒரு வலை மாதிரி சொல்றாரு. நம்மள அறியாமலேயே நம்மள சுத்தி ஒரு மாய வலைய பின்னி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் மாடர்ன் வாழ்க்கையோட பொருத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுக்கு மாடர்ன் உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முக்கியமான மீட்டிங்ல உடம்பால அங்கேயே உட்கார்ந்துகிட்டு, ஆனா மனசால வீக்கெண்ட் ட்ரிப் பற்றியோ இல்ல செல்போன்ல வந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியோ யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? உடல் அங்க இருக்கும், ஆனா மனம் வேற எங்கேயோ மாயையில சுத்திக்கிட்டு இருக்கும். இதுதான் மோகம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த மோகம் தான் நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, கவன சிதறல் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். 4வது தடை என்ன? 4 திருஷ்ணா, அதாவது தீராத தாகம். மேலும் மேலும் வேணும் அப்படிங்கிற இந்த தாகம் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி. இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போறவங்களுக்கு தரை எங்க இருக்குன்னு தேட தோணாது. இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் கொஞ்சம் புகழ் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களால எதையும் பொறுமையா கேட்க முடியாது. ஆமா, இந்த 4 தடைகள், அதாவது நெருப்பு, பேய், வலை, வெள்ளம், இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறதால தான் மக்கள் உடல் அளவில் அங்க இருந்தாலும் மனசளவுல உண்மைய கேட்க மறுக்கறாங்க. இப்போ நல்லா புரியுது. அப்போ ஆனந்தர் புத்தர் கிட்ட கேட்ட கேள்வியில இருந்த நியாயத்தை விட அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் ஒண்ணு இருந்திருக்கு. ஆமா, ரொம்ப பெரிய பாடம். ஏன்னா மத்தவங்க தூங்குறாங்க, கவனிக்கல, கொட்டாவி ஓடுறாங்கன்னு ஆனந்தர் மத்தவங்களோட குறைகளை தேடி கவனிக்கிறதுல காட்டின ஆர்வத்தை புத்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத உள்வாங்கிறதுல காட்டல. அவர் புத்தரை கவனிக்காம சுத்தி இருக்கிற கூட்டத்தை கவனிச்சுட்டு குறை சொல்லிட்டு இருந்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் புத்தர் ஆனந்தருக்கு ஒரு சூசகமான பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். மற்றவர்கள் குறையை காண்பது எளிது, தன் குறையை காண்பது கடினம். நீ மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் என்ன முழுமையா கேட்கல ஆனந்தா அப்படிங்கறத புத்தர் உணர்த்துறார். இது ரொம்ப பெரிய அடி. இது ஆனந்தருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நம்ம நிறைய நேரங்கள்ல மத்தவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு பாக்குறதுலயே நம்மோட கவனிக்கும் திறனை இழந்துடுறோம். இது ரொம்ப உண்மையான விஷயம். மத்தவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு நமக்கான பாதையை நாம தான் தேடிக்கணும் அப்படிங்கிறது அப்படியே நம்மள அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு போகுது. இது ரொம்பவே உருக்கமான, அதே சமயம் தத்துவார்த்தமான ஒரு பகுதி. ஆகாயத்தில் சுவடுகள் இல்லை. The no footprints in the sky. இது புத்தரின் இறுதி தருணத்தை பற்றியது. மகா பரிநிர்வாணம்னு சொல்வாங்க. புத்தர் தன்னோட உடலை விட போற அந்த கடைசி நேரம் 2 மரங்களுக்கு நடுவுல அவர் படுத்திருக்கார். தன்னை சுத்தி இருக்கிற சீடர்கள் கிட்ட, யாருக்காவது என் தத்துவங்கள்ல இன்னும் சந்தேகம் இருக்கிறதா? இருந்தா கேளுங்க அப்படின்னு 3 முறை கேட்கிறார். சுற்றிலும் ஒரு பெரிய அமைதி நிலவுது. ஆமா, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த நேரத்துல சுபத்ரன் அப்படின்னு ஒரு வியாபாரி பதறி அடிச்சிட்டு ஓடி வர்றான். அந்த சுபத்திரன் அப்படிங்கிற நபர் சாதாரண ஆள் இல்ல. சொல்லப்போனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுபத்திரன் இருக்கான். நம்ம எல்லாருக்குள்ளேயுமா? ஆமா, அவன் கடந்த 30 வருடங்களாக புத்தரை சந்திக்க வேண்டும், அவர் சொல்றதை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தவன். ஆனா இன்னைக்கு வியாபாரம் நிறைய இருக்கு, நாளைக்கு வீட்ல விசேஷம், அடுத்த வாரம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி 30 வருஷமா தள்ளி போட்டவன். நாம நிறைய விஷயங்களை தள்ளி போடுற மாதிரி. அதேதான். இப்போ புத்தர் இறக்க போறார்னு கேள்விப்பட்ட உடனே கடைய சாத்திட்டு ஓடி வந்திருக்கான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த மாசம் ஜிம்முக்கு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவன். கடைசி நேரத்துல வந்து நிக்கிறான். புத்தரோட சீடர்கள் அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அவர் உடலை விட போறார், இப்ப போய் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்றாங்க. ஆனா புத்தர் என்ன பண்றாரு? புத்தர் கருணையோட அவனை உள்ள அனுமதிக்கிறார். அப்போ அந்த சுபத்திரன் தன்னோட 30 வருட தாகத்தை தீர்க்க சில தத்துவார்த்தமான கேள்விகளை புத்தர்கிட்ட கேட்கிறான்.
அதுக்கு புத்தர் கொடுத்த பதில்கள் தான் இந்த தேடலோட உச்சக்கட்டம். அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன? சுபத்திரன் கேட்ட முதல் கேள்வி ஆகாயத்தில் காலடிச் சுவடுகள் பதியுமா அப்படிங்கிறது தான். இது ரொம்பவே ஆழமான கவித்துவமான ஒரு உருவகம். புத்தர் அதுக்கு இல்லைன்னு பதில் சொல்றார். பறவைகள் வானத்துல பறக்கும்போது அதுக்கு பின்னாடி எந்த சுவடுகளும் இருக்காது. அத பின்பற்றி இன்னொரு பறவை அப்படியே அதே பாதையில போக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பாதை வேறயா? ஆமா, ஞானமடைந்த ஒருவரோட பாதையை அப்படியே இன்னொருவர் காப்பி அடிச்சு பின்பற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான தனி பாதை இருக்கு. உனக்கு நீயே ஒளியாக இரு, அதாவது அப்பதீபோ பவா அப்படிங்கிற புத்தரோட மைய கருத்தை இது குறிக்கிறது. என் காலடிச்சுவடுகளை தேடாத, உனக்கான ஆகாயத்தை நீயே தேடிக்கோ அப்படிங்கறதா இதோட அர்த்தம். எனக்கு புல்லிருக்குது. உனக்கான பாதையை நீதான் உருவாக்கணும்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். அதற்கடுத்து சுபத்திரன் கேட்கிற கேள்வி சம்ஸ்காரங்கள், அதாவது மனிதர்களோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நிரந்தரமானவையா? மேலும் ஞானமடைந்த புத்தர்களின் உண்மையான இருப்பிடம் எது? இதுதான் அவனோட அடுத்த கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு புத்தரின் பதில் இன்னும் பிரம்மாண்டமானது. மனிதர்களோட ஆளுமையும் பழக்க வழக்கங்களும் தண்ணீர்ல வரையப்பட்ட கோடுகள் போலவோ அல்லது கடற்கரை மணல்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள் போலவோ தான். ஒரு அலை வந்தா எல்லாம் அழிஞ்சிடும். எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றார். ஆமா, எதுவும் இங்க நிரந்தரம் இல்ல. அதே போல ஒரு புத்தர், அதாவது முழுமையான ஞானம் அடைந்தவர், இறப்புக்கு பிறகு பிரபஞ்சத்தோடு முழுமையாக கலந்து விடுவார். கடல்ல கலந்த ஒரு துளி தண்ணீரை எப்படி உங்களால தனியாக பிரிக்க முடியாதோ அதுபோல அவரை இனி ஒரு குறிப்பிட்ட பெயருக்கோ அடையாளத்துக்கோ உருவத்துக்கோ உள்ளே அடைக்க முடியாது. அவர் எங்கும் நிறைந்திருப்பார். இந்த இடத்துல இதை கேட்குறவங்களுக்கு நான் ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். சுபத்ரன் புத்தரை பார்க்கறத 30 வருஷமா தள்ளி போட்டான். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க கடந்த 30 வருஷமா அல்லது பல வருஷங்களா எதை இப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை. அது உங்களுக்கான அமைதியா இருக்கலாம், உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பயணமா இருக்கலாம், உங்க குடும்பத்தோட செலவழிக்க நினைச்ச நேரமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலையை கத்துக்கிறதா இருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் சுபத்ரன் மாதிரி காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப அவசியமான ஒரு விழிப்புணர்வு. காலம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது, நாமும் என்றென்றைக்கும் இங்கே இருக்க போவதில்லை அப்படிங்கிறத சுபத்ரன் கதை நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. கண்டிப்பா இவ்வளவு ஆழமான விஷயங்களை நாம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். ஈகோ எப்படி நம்மள ஆட்டி படைக்கிறது, செவிமழுக்கும் கலைனா என்ன, அப்புறம் வாழ்க்கையோட இறுதி தருணம், இது எல்லாமே நமக்கு பெரிய திறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரைட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.